மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்கள் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உறக்கத்தின் மேன்மை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய இந்த சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி எம் சந்திரன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். தொடருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நல்வாய்ப்பை நல்கிய ஸ்கை ஆன்லைன் குழுவினருக்கும் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உறக்கத்தின் பயன்கள் அந்த தலைப்புலதான் இப்போ சிந்தனை பார்க்குது. உறக்கம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன தோணும்? நீ பேசாத போது இறைவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் நம்ம பேசாம இருக்கோம்? மௌனத்தின் போது பேசாம இருக்கும், தூக்கத்தின் போதும் பேசாம இருக்கும். அப்போ கடவுளுடைய கருணை பாருங்க. நம்மளுடைய உறக்கம் அப்படிங்கிறது இயற்கையாக நமக்கு தரக்கூடிய அந்த உடலுக்கான ஓய்வு. அந்த ஓய்வு மட்டும்தானா இந்த உறக்கம் அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்ப அந்த அந்த நேரத்துலதான் நமக்கு மறுசீரமைப்பே, உடல் சீரமைப்பு. எப்படி பேட்டரி ரீசார்ஜ் பண்றோமோ அந்த மாதிரி உடம்புல ரீசார்ஜ் பண்றதுக்கும்
உடல்ல உள்ள இயக்கங்களையும் சீரமைப்பு பண்றதுக்கும், உடல் உறுப்புகளை சீரமைப்பு பண்றதுக்கும், அணு அடுக்குகளை சீரமைப்பு பண்றதுக்கும் இந்த உறக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது. கடவுள் வந்து நம்ம கிட்ட ஆஹ் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நான் நைட் டியூட்டி பாக்குறேன், நீ இல்ல. உன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இன்னொரு தூக்கமில்லாத இரவை கழிக்காதே, அதை நான் சரி செய்யறேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம கிட்ட பேசக்கூடிய நேரம் தான் இந்த உறக்கம். அப்போ இந்த நேரம் வந்து எவ்வளவு விலை மதிப்பற்றது இல்ல? நமக்கு அந்த 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த உறக்கமானது எவ்வளவு ஆழ்ந்த உறக்கமாக இருக்கணும். நம்மளை வந்து முழுமையாக செப்பனிடப்படுறதுக்கு கடவுள் எடுத்துக்கொள்ளும் நேரம் அது. அது நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த காலத்துல சில பேருக்கு தூக்கமே வரலைங்கிறாங்க. மன அழுத்தமா இருக்கு, கவலையா இருக்கு, சரியான தூக்கம் இல்லை, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கு, சவுண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஆனா இந்த உறக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மகரிஷி சொல்றாங்க, ஒரு 10 விதைகள், அதாவது செடி கொடி மரம் வர்றதுக்கு உண்டான அந்த 10 விதைகளை போட்டு மண்ணில் போட்டு இருக்கிறதா நம்ம வச்சுக்குவோம். அந்த ஒரே மண்ணு தான், ஒரே தண்ணி தான். ஆனா அந்த 10 விதைகளும் விதைகள்ல இருக்கக்கூடிய தன்மைக்கு தக்கவாறு இந்த தண்ணீரையும் இந்த மண்ணிலே இருந்தும் அவை எடுக்கக்கூடிய அணுக்களையும் எடுத்துக்கொண்டு, வேப்ப விதைனா வேப்ப மரம், வேப்பஞ்செடி முளைக்குது, கரும்புனா கரும்பு செடி, மாங்காய்னா மாஞ்செடி, இந்த மாதிரி அந்தந்த மண் அந்தந்த விதைக்கு ஏத்த மாதிரி மண்ணுக்குரிய அணுக்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ரசாயன தன்மைக்கு ஏற்றவாறு அதனுடைய தன்மையை வழங்கி வருது. அப்ப அது மாதிரிதான் நம்மளுடைய உடம்பும் உயிர் சக்தியை எடுத்துக்கிட்டு சேமிக்கவும் செலவிடவும் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. வரவு செலவு இரண்டுக்கும் மத்தியிலே இருப்பு அப்படிங்கிற அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது எப்போதுமே இருக்கணும். அந்த ஸ்டாக் எப்போ நமக்கு குறைஞ்சு காணப்படுதோ அப்பதான் நமக்கு சோர்வு வருது, நோய் கூட வந்துருது. அப்ப நாள் முழுக்க நாம ஏதாவது பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மாலை நேரமானா அந்த ஸ்டாக் குறையும் போது பொதுவாக அந்த இருப்பை அதிகரிக்க செய்வதற்கு தான் தூக்கம் அப்படிங்கிறதே வருது. அப்ப அந்த உறங்கும் போது என்ன நிலைமைனா, மன இயக்கம் இல்லை, உடல் இயக்கம் மாத்திரம் நடக்குது. இப்ப இரண்டிலே ஒரு இயக்கம் தவிர்க்கப்படும் போது உயிர் சக்தி சேமிக்கப்படுது. அது நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து நமக்கு சேமிக்கப்படுது. காலையிலே அந்த சேமிப்பு சரியான இடத்துக்கு வரும்போது அதனுடைய திணிவு, அதாவது அதனுடைய அழுத்தம், இன்டென்சிட்டி போதிய அளவு வந்துட்டதுனால நரம்பு மண்டலத்துக்கு இயல்பான ஒரு தொடர்பு கிடைச்சு ஆட்டோமேட்டிக் ரீகனெக்ஷன் ஆகி மீண்டும் நமக்கு முழிப்பு வந்துடுது. இதுதான் நம்ம கண் விழிச்சு எழுறோம், தூங்கி எழுந்திருக்கிறோம். அப்போ கடவுள் அப்படிங்கிற அந்த இறை சக்தி வந்து அங்க இருக்காங்க, எங்கும் நிறைந்த ஒரு சக்தியாக இருந்துகிட்டு காலத்தால இணைப்பை துண்டித்து எப்ப நமக்கு ஓய்வு தேவையோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணு ரெண்டுமே கண்கள் மூடிடும். அந்த அந்த அளவுக்கு அந்த ஓய்வு அப்படிங்கிறது இயற்கையாக கொடுக்குது. அப்போ அந்த இயற்கையாக அதை டிஸ்கனெக்ட் பண்ணி காலத்தாலே மீண்டும் இணைப்பு ரீகனெக்ட் ஏற்படுத்தி விட்டுருது. அதுதான் இறை சக்தியுடைய அன்பும் கருணையும். கூலி மட்டும் நாம் கொடுக்கறதே கிடையாது இந்த வேலைக்கு. இந்த மாதிரி ஒரு சக்தி இப்படி இருந்து கொண்டு என்னுடைய உடல்ல இத்தனை வேலையும் செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற நினைச்சா போதும், கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நினைவுக்குள்ளாகவே ஓடி அப்ப நம்ம வந்து அதுவா, அதாவது இறை சக்தியே நாமே இறை சக்தியாக நம்மளை வந்து நினைக்கிற அளவுக்கு இறை சக்தி அன்பும் கருணையுமான இந்த நன்றி உணர்வு வந்து நாம எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இது எப்படி நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி நமக்கு தூக்கம் தூங்க போகிற நேரம், எப்ப தூங்க போறோம், தூங்க ஆரம்பிக்கிற நேரம், அதிகாலையில எழுந்திருக்கிற நேரம், படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிற நேரம், மொத்த இரவு எவ்வளவு நேரம் தூங்குறோம், இப்ப இரவு தூக்கத்துக்கு நடுவில் எத்தனை முறை கண் முழிக்கிறோம், பகல் நேரத்துல எத்தனை முறை தூங்குறோம், இப்ப நம்மளுடைய எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, எங்கெல்லாம் நம்ம வீக்கா இருக்கோம், அப்ப எதனால இந்த வீக்னஸ் வருது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் நலம் அப்படிங்கிறது நாமளே மானிட்டர் பண்ண முடியும்.
ஸோ அப்போ நம்மளுடைய உடல் பருமனாகட்டும், வளர்சிதை மாற்றம் ஆகட்டும், அதாவது ஒபிசிட்டி, மெட்டபாலிசம், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்பதில் இந்த உறக்கம் அப்படிங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது. இப்ப தூக்கம் நம்மளுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு அணுக்களின் செயல்பாட்டை மேம்படுத்துது. இதனால தொற்று நோய் கிருமிகளை போராடும் திறன் அதிகரிச்சு நம்மளுடைய தூக்கத்தை நல்லபடியாக கொடுக்குது. அப்போ போதுமான தூக்கம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய துடிப்பை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக மேம்படுத்துது. இதய நோய் வராம பாதுகாக்குது. அது வரக்கூடிய ஆபத்திலிருந்தும் நம்மளை குறைக்குது. நல்ல தூக்கம் மன அழுத்தத்தை குறைத்து மன நலத்தை மேம்படுத்துது. உடல்ல சேதமடைந்த செல்களை சரி செய்து புத்துயிர் பெற்று தருகிறது. உடலின் மறுசீரமைப்பு நடக்கிறது. ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிச்சு புத்துணர்ச்சியாக நமக்கு உறக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப போதுமான ஓய்வு அப்படிங்கிறது நம்மளுடைய நாள்பட்ட நோய்களின் பாதகத்திலிருந்து குறைக்குது. இந்த உறக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு, கற்றல், நினைவாற்றல், இத்தனை செயல்பாட்டுகளை மேம்படுத்துது. மகரிஷி சொல்லுவாங்க, அளவோட தூங்கணும், அதிகம் தூங்கக்கூடாது, மிதமிஞ்சிய உபயோகம் இருக்கக்கூடாது. அளவுமுறை 5 அளவுமுறையில உறக்கத்துக்கு உண்டானதை சொல்றேன். முரண்பட்ட உபயோகம், அதாவது இப்ப லேட் நைட்ல நம்மளுடைய சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்துலதான் நம்மளுடைய தூக்கம் கண் விழிக்கிறதும் இருக்கணும், தூக்கமும் இருக்கணும். அதாவது அஸ்தமனமாகி கொஞ்ச நேரத்துல குறைந்தபட்சம் 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள தூங்கிடணும் அப்படிங்கிறது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான அந்த இண்டிகேஷன். அப்போ இந்த தூக்கம் அப்படிங்கிறது அதிகமான டைம் எடுத்துட்டு இருந்தா நம்மளுடைய மெலட்டோனின் சிறப்பு, அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது சரியான சீராக இருக்காது. அந்த ஹார்மோன் சிறப்பு தடைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அலட்சியப்படுத்தவும் கூடாது, அதிக நேரம் தூங்கக்கூடாது. நம்ம கரெக்டான நேரத்துல தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நலம் மேம்படும். அலட்சியப்படுத்தினா உடல் கழிவுகள் உடம்புலயே தங்கி நமக்கு நோயை ஏற்படுத்தும், அஜீரண கோளாறை ஏற்படுத்தும். இப்ப நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய கல்லீரல் முதல் கொண்டு எல்லா உறுப்புகளும் பாதிப்புக்கு உள்ளாகும். இளமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆனா இந்த இளமைய நம்ம சரியான ஒழுக்க பழக்கத்தோட உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இது எல்லாமே நம்ம சரியான அளவுல தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு உடல் நலம் மேம்படும். இதேதான் உறக்கமும் அப்படிதான். அப்ப இந்த அளவுல நம்ம ரொம்ப அதிகமாக உபயோகிக்கிறதோ, முரண்பட்ட உபயோகம், இந்த மாதிரி ரொம்ப சில பேர் லேட் நைட்ல தூங்காம கண் விழிச்சு நைட் டியூட்டி பாக்குறது மட்டும் இல்லை, வீட்லயே உட்கார்ந்து டிவி பாக்குறதோ, இல்லையா லேப்டாப் யூஸ் பண்றதோ, மொபைல் யூசேஜ். இப்ப இன்னைக்கு நைட்டே இரவு நேரம் அப்படிங்கிறதே இந்த டிஜிட்டல் உலகமா மாறி போச்சு. நைட்ல மட்டும்தான் மொபைல் யூசேஜ், லேப்டாப், இணையதளத்துல நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், எவ்வளவோ இன்னைக்கு நிறைய வந்துடுச்சு. அந்த டிவி எல்லாம் பார்க்கறது நம்மளுடைய எனர்ஜியை நம்மளே கெடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு அடிக்ஷனா மாறி போச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி மாத்திக்கிறது அப்படின்னா நம்மளுடைய ஒழுக்கமான பழக்க வழக்கத்துக்கு நாம வரணும். போதுமான தூக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் தன்னுடைய நன்னடத்தை, நம்மளுடைய சரியான நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய கவனம், நம்மளுடைய செயல்திறன், இதெல்லாம் நம்ம அதிகரிக்கும் போது விபத்துகள் ஏற்படாமலும் தவிர்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூக்கத்துல எவ்வளவு இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், அப்புறம் மொபைல் யூசேஜ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தூக்கத்துல எல்லாம் ஓட்டுறது, அதாவது நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னா டிரைவ் பண்ணும்போது தூக்கம் வந்துடும். அப்ப இதனால நிறைய பேருக்கு விபத்துகள் ஏற்படுது. ஸோ இதனால நம்ம நம்ம உயிருக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாம ஆக்கிடுறது மட்டும் இல்லை, மற்ற உயிருக்கும் சேதம் அடைகிறதுக்கு சமூகத்திலையும் ஒரு பாதிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இது என்ன ஆகுதுன்னா சமுதாய பதிவாக மாறுது. மகரிஷி சொல்ற மாதிரி எல்லாருடைய ஒரு மன வருத்தங்களுக்கு நம்ம ஆளாகிறோம். ஹார்மோன் அளவை தூக்கம் ஒழுங்குபடுத்துது. நம்மளுடைய வளர்ச்சி, இனப்பெருக்கம் போன்ற செயல்பாட்டுகளுக்கு இந்த ஹார்மோன் அளவு ரொம்ப முக்கியம்.
அப்ப நல்ல தூக்கம் வந்து உடல் நலத்தை சுறுசுறுப்போட இருக்க வழிவகை செய்யுது. போதுமான தூக்கம் அப்படின்னு தான் நம்மளுடைய உடல் எடை சீராக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. டயபிட்டிஸ், ஸ்ட்ரெஸ், ஹார்ட் டிசீஸ், பேரலிட்டிக் அட்டாக், அதிகமான பதட்டம், எரிச்சல், ஒழுங்கற்ற நடத்தை, மோசமான அறிவாற்றல், செயல்பாடு, அதாவது நம்ம சரியான தூக்கம் இல்லைன்னா நம்மளுடைய செயல்பாடு வந்து ஒரு ப்ராப்பரா இருக்காது. அது ஒழுங்கற்ற நிலையில தான் இருக்கும். அப்போ கவனச்சிதறல், மனநோய், விபத்துகள் எல்லாமே வந்து போதுமான தூக்கம் இல்லாததுனாலேயே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடல் தூக்கத்தின் போதுதான் ஹார்மோன்ஸ் வந்து வெளியிடுதான். இப்ப இது செல்களை சரி செய்ய உதவுது. உடலின் ஆற்றல், நம்மளுடைய எனர்ஜி லெவலை வந்து நல்ல சரியான அளவுல ஒழுங்கமைச்சு கண்ட்ரோல்லையும் வைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. நம்மளுடைய சரியான செயல்பாட்டுக்கு இது ஒத்துமுதவியமாக இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஏன் தூக்கம் வரல? அப்ப ஒழுங்கா தூக்கம் வரணும்னா என்ன பண்ணணும்? அப்ப தினசரி உடற்பயிற்சி, நம்மளுடைய கைப்பயிற்சி முதல் உடல் தளர்த்துதல் வரை இருக்கக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சி முறைகள் நம்மளுடைய தூக்கத்தை எளிமையாக்குது. இப்ப தினசரி உடற்பயிற்சி, இப்ப நைட்ல தூக்கம் வரல அப்படின்னா நைட்ல வந்து கொஞ்சம் வாக்கிங் போறதோ, நைட் ஈவினிங் டைம் அந்த காய்கள் பயிற்சி செய்யறதோ, ஈவினிங் டைம் செய்ய வேண்டிய ஏதாவது எளிமையான அந்த டைம்ல நமக்கு தூக்கம் வரல அப்படின்னா ஈவினிங் பயிற்சிகளை கொஞ்சம் அதிகமாக பண்ணுனா கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும். இந்த பயிற்சி முறைதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு உடலுக்கு தேவையான உழைப்பு, உணவுக்கு உண்டான உழைப்பு நாம கொடுக்காததுனாலையும், அதிகமாக தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்ம மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதோ, அதிக கவலையோ, எதையோ ஒண்ணத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்றதுன்னா, தற்சோதனை. நம்மளுடைய அகத்தாய்வு பயிற்சி வந்து நமக்கு இத சரி எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் பயிற்சி முறைகள் நமக்கு மகிழ்ச்சி பிராக்டிக்கல் மெத்தட்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஒரு எண்ணம் வருதுனாலே இந்த எண்ணம் எதுக்காக வருது, ஏன் வருது, இதனால நமக்கு எந்த வகையில உதவி இல்லாம இருக்கு, அத்தனையும் நாம வந்து ஃபில்டர் பண்றதுக்கு உதவுது. நமக்கு எது தேவை, எது தேவையில்லை, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவியாக இருக்கு. அப்போ எது உதவியா இருக்குன்னா தற்சோதனை பயிற்சி. இந்த தற்சோதனை பயிற்சி எப்ப நாம செய்யலாம் அப்படின்னா, நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு சாந்தி தவம் பண்ணிட்டு, நம்ம வந்து டே ஒரு நாள் ஒரு துரிய தவம் பண்ணாலும் ஓகே தான். தூக்கம் வரணும்னா சாந்தி தவம் பண்ணிட்டு தூங்குறது நல்லது. ஸோ அன்னைக்கு நாள் முழுக்க காலையில இருந்து நைட் வரைக்கும் இன்னைக்கு யாருக்கிட்ட எல்லாம் நம்ம நன்றி சொல்ல மறந்தோம், யாருக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க மறந்தோம், யாருக்கிட்ட மன்னிப்பு கொடுக்க மறந்தோம், இதெல்லாம் அதாவது யாருக்கிட்ட ரொம்ப வெறுப்ப காமிச்சோம், யாருக்கிட்ட அன்பை காமிச்சோம், எல்லாமே யோசிக்கணும். அப்ப நாள் முழுக்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிட்டு, நம்மளுடைய ரொட்டீன் நமக்கு ஒர்க் தெரியும் இல்லையா, ஆபீஸ்ல செய்யறது, வீட்டுல செய்யறது, எந்த இடத்துல நாம தப்பு செஞ்சோம், எந்த இடத்துல சரி செஞ்சோம், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணும்போது தவறுகள், பிழைகள் எல்லாம் நமக்கு கண்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த தவறுகள் புலப்பட ஆரம்பிக்கும் போது அந்த தவறுகள் எங்கெங்க வருது, அதை எப்படி சீரமைக்கணும் அப்படின்றது அகத்தாய்வு பயிற்சியில நமக்கு தெரியும். அப்ப இதை நாம செஞ்சுட்டு சாந்தி தவம் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்படியே தூங்கணும்னா ஆழ்ந்த அமைதியான தூக்கம் வரும். இப்ப நல்ல தரமான தூக்கம் தரமான ஆற்றலுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. தரமான ஆற்றல் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஒழுக்க பழக்கத்துக்கு, இப்ப நம்ம கரெக்டா அதிகாலையில எழுந்திரிக்கணும், நம்ம டே டு டே லைஃப்ல கவனச்சிதறல் இல்லாம எதையும் கவனத்தோட செய்யணும், சரியான நேரத்துல குறித்த நேரத்துல எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த நேரத்துல இப்ப காலையில 8 மணிக்கு கணவர் வேலைக்கு போறாங்க, பிள்ளைங்க கிளம்புறாங்க அப்படின்னா அந்த 8 மணிக்குள்ள செய்யணும்னா நம்ம எவ்வளவு நேரத்துல நம்ம பயிற்சிகளை முடிச்சுட்டு நம்மளுடைய வீட்டு வேலைகள், நம்ம சமையல் வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறதையும் நம்ம யோசிச்சு பண்ணக்கூடிய அந்த ஆற்றல், அந்த தரமான ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு அந்த தூக்கம்தான், தரமான தூக்கம்தான் தரமான ஆற்றலுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போதுமான தூக்கத்தின் தரம் தான் ஒரு நபரோட வளர்சிதை மாற்றம் மற்றும் ஹார்மோன்களின் ஹார்மோன்கள்ல சிக்கல்களை உருவாக்குது. அதாவது மோசமான தூக்கம்,
மோசமான தூக்கத்தின் தரம் தான் ஒரு நபருடைய மெட்டபாலிசமும் சரி, ஹார்மோன்கள்ல சிக்கலையும் சரி உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, இது நம்மளுடைய மனநிலை மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோபம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு எரிச்சல், தன்னையே தனக்கு பிடிக்காம யாரு மேலனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விளையாடுறது, கோவப்படுறது, அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எரிச்சல் வரும். திடீர்னு எடை வந்து ஏற்ற இறக்கம் வரும். திடீர்னு ஒல்லியாவாங்க, திடீர்னு அதிகமாக. அதுக்கு எல்லாமே தைராய்டு, ஹைப்பர் ஆக்டிவ் தைராய்டு, அந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம், இதனால நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது எல்லாமே இந்த தூக்கத்துல வந்து தூக்கம் ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மோசமான எனர்ஜி லெவல் இது என்ன ஆகும் அப்படின்னா பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மூடுபனி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி வர்றதுக்கும் தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தூக்கத்துக்காக எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகளும் இது வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸுமே நேச்சுரோபதியில இருந்து சித்தால இருந்து எல்லாருமே சொல்லக்கூடியது. தொடர்ந்து ஹார்மோன் டேப்லெட்ஸோ இல்ல அலோபதி டேப்லெட்ஸோ எதுவுமே ரெகுலரா அவங்க சொல்லுவாங்க அப்படித்தான் லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா நமக்கு அந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த மாத்திரை நம்ம சாப்பிடக்கூடியது மூளையில போய் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது நாளடைவுல கவலை, மன உளைச்சல், உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது இந்த பில்ஸ்னாலதான், ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்னாலதான். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக உடல் நலம், யோகா செய்யறது, உடல் நலத்துக்கு உண்டான ஆரோக்கியமான பாசிட்டிவான தாட்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு தற்சோதனை பயிற்சி இருக்கு. ஸோ பாசிட்டிவான தாட்ஸ் நாமளே உருவாக்கணும். எங்கெல்லாம் நெகட்டிவா வருதோ அதெல்லாம் பாசிட்டிவா மாற்றக்கூடியது நம்ம யோகாலேயே மெடிடேஷன்ல செய்ய 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 நம்மளுடைய நுண்ணறிவு திறன் அப்படிங்கிறது அதிகமாகும் போது நமக்கு பாசிட்டிவா தாட்ஸ் அப்படிங்கிறது இயல்பாக ஓங்கும். அப்ப இந்த மாணவர்களுடைய கல்வி அறிவு பாதுகாக்கப்படணும். இப்ப இந்த போதுமான தூக்கம் வேணும் அப்படின்னா ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு இல்லாம அதிகாலையில எழுப்பி சீக்கிரம் தூங்க வச்சு சீக்கிரமா எழுந்திருக்க வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணும்போது சுத்தமான சக்தி, சுத்தமான பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கிடைக்கும் போது மூளை செல்கள் புத்துணர்ச்சியோட செயல்படுறத நம்ம இன்னைக்கு நேரடியாக பார்க்க முடியும். இப்ப போதுமான தூக்கம் வந்து ஆழமான உறக்கம், சரியான நேரத்தில் உறக்கம். அப்போ இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருடைய நலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கு. இந்த தூக்கம் அப்படிங்கிறது விலை கொடுத்து வாங்கிட முடியாது, கடனாகவும் கேட்டிட முடியாது, பகிர்ந்து அளித்திடவும் முடியாது, எவராலும் கொடுத்திடவும் முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு வரம் தான் இந்த தூக்கம். இப்ப வேலை அதிகமாகும் போது, எல்லையை கடக்கும் போது, எண்ணும் எண்ணங்கள் தன்னை மீறி செல்லும் போது எந்த வேலையும் செய்யாமல் தூங்குதல் காரணமா இருக்குதோ என்னவோ தெரியாது. பரபரப்புகள், குழப்பத்துடன், பதட்டத்துடன் செய்யும் செயல்கள் பதறிய நிலையில சிதறித்தான் இருக்கும். எல்லாமே இந்த தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது இதெல்லாம் நடக்குது. இப்ப சிறிது கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்துச்சாச்சு அப்படின்னா அப்ப தூக்கத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும். செல்கள் வந்து புத்துணர்ச்சியோட. டிராகன் மூவி அப்படிங்கறத பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியாது. ஸோ அதுல அந்த படத்துல வந்து 45 பேப்பர் அரியர் வச்சு அந்த 45வது பேப்பர் அரியர் எல்லாத்துலயுமே வந்து அட்டென்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா அந்த 45வது பேப்பர் எழுதும் பொழுது தூக்கம் இல்லாம அந்த டைம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கொஞ்ச நேரம் சரி கண்ணு அயர்லான்னும் போது கடைசி 10 நிமிஷம் தான் இந்த எக்ஸாம் முடிகிற நேரம். அந்த அந்த 10 நிமிஷம் தான் அவங்களுக்கு. ஸோ அது ஃபெயில் ஆகி அந்த தூக்கம் கெட்டதுனால, தூங்கிட்டதுனால அவனுடைய அந்த ஒரு பேப்பர் வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்ப ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்க, அது ஃபேக்கான மார்க்ஸை வந்து அதுல பாஸ் பண்ண வச்சு அதன் மூலமாக ஒரு பையனுடைய வாழ்க்கை அவன் சூசைட் பண்ணிக்கிற அட்டம்ப்டுக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றப்பட்டு கடைசியில பார்த்தா அந்த பேப்பர் வந்து இவனோட பேப்பர் அவனுக்கு மாத்தி அமைச்சு இதெல்லாம் எவ்வளவு நடக்குது இன்னைக்கு உலகத்துல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு தூக்கம் தான். இந்த தூக்கம் வந்து எத்தனை பேரை டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு உயிரையே வந்து வாங்கறதுக்கு அமைஞ்சு போகுது.
இதெல்லாம் இன்னைக்கு அப்போ ஒரு தூக்கம்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ நம்ம வந்து அஹ், நம்ம தூக்கம் அப்படிங்கிற வரம் வந்து வேண்டணும் அப்படின்னா நம்ம பயிற்சிகளை முறையாக செஞ்சாலே நமக்கு நம்மளுடைய அக்யூப்ரெஷரோ தசைநார் மூச்சு பயிற்சி ஆகுது, கைப்பயிற்சியில இருந்து உடல் தளர்த்துதல் வரைக்கும் தொடர்ந்து செய்ய 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 அதுவே நமக்கு உடற்பயிற்சியே தவமாக செய்யும் போது நம்மளுடைய தூக்கமே வந்து தவமாக மாறிடும். அப்ப தூக்கம் தவமாக மாறும்போது உடல் செல்கள், மன ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். ஆனா இந்த சென்னை வாசிகள் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, கொசுக்களின் இனிய தாலாட்டில் பூமியின் மடியில் மலரும் அழகான அறிவியல் நிலைதான் உறக்கம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கொசுக்கடியில நிறைய பேருக்கு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஃப்ரெஷ் ஏர் வர்றதையே தடுத்து பண்ணிடுறாங்க. பட் அதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உறக்கமாக ஆகிறாது. நம்ம எதையுமே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை ஈர்க்கப்படணுமே தவிர கொசு வரும் கொசு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது வரத்தான் செய்யும். ஸோ நாம எதை ஈர்க்கணும்னா ஆரோக்கியமான சூழ்நிலையும் ஆரோக்கியமான மனநிலையும் ஈர்க்கணும்னா ஆரோக்கியமான எண்ணங்கள், தரமான உயர்வான நம்மளுடைய எண்ணங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு என்ன வேணும்? அப்ப நம்மளுடைய பிரிந்திருக்கும் இமைகள் ஒன்றிணைந்து யோக நித்திரை கொள்வதுதான் தூக்கம். அப்ப இந்த தூக்கம் வந்து அன்புடன் பார்க்கும் கண்கள் வேண்டும். இந்த தூக்கம் வந்து கண்களுக்கு ஓய்வு கிடைக்குது. அப்ப அன்புடன் பார்க்கும் கண்கள் வேண்டும். ஆதவன் எழும்போது நம்மளால அந்த அந்த ஆதவன் எழும் நேரம் அதை பார்க்கும்போது சூரியனை கண்களால நம்ம பார்க்கும்போது கண்கள் நல்ல ஒளி பெறும். அப்ப ஆதவன் பேசும் பார்க்கும் இனிமையான நல்ல பார்வை வேண்டும். இப்ப இரவில் நல்ல ஓய்வு வேண்டும். ஈகையுடன் அனைவருக்கும் உதவ வேண்டும். உணர்வின் புரிதல் வேண்டும். நம்மளுடைய உணர்வு மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய உணர்வையும் புரிதல் வேண்டும். ஊற்று நீரை அனைவரும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஊற்று நீர்ல தான் 99% அதனுடைய உயிர் சக்தி அமைஞ்சிருக்கு. அந்த நீரை நாம பருகணும். எதையும் எதிர்கொள்ளும் மனோசக்தி வேண்டும். ஏமாற்றமின்றி, ஐயமின்றி, தன் மீது தன் நம்பிக்கை, நம்ம ஏமாற்றமின்றி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். எதையுமே ஏமாற்றம் இருக்கக்கூடாது. அதுல வந்து நம்ம ஏன் ஏமாற்றம் வருதுன்னா நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லாததுனாலதான் ஏமாற்றம் வருது. நம்ம ஏமாற்றமே அப்படியே நம்ம வந்து வந்ததுனாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை வேண்டும். அது இறைவனுடைய ஆற்றல் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வேண்டும். சோ ஐயமின்றி தன் மீதான நம்பிக்கை வேண்டும். ஒளி வீசும் கண்கள் வேண்டும். ஓசையில்லாமல் ஆழ்ந்த உறக்கம் வேண்டும். நம்மளுடைய அவ்வையை போல அனைத்து மகான்கள் கண்ட உலக அமைதி வேண்டும். இதுதான் அதே நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நல்வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும், இந்த பொறுமையாக இவ்வளவு நேரம் கேட்டு அமர்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாழ்வு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் முங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, மிக்க நன்றிகள். ரொம்ப சிறப்பு. நல்ல தலைப்பும் கூட. உறக்கத்தின் மேன்மை. உறக்கம்ங்கிறது உடம்புக்கு ரீசார்ஜ் நேரம் செய்யுங்க.